பாஜகவுக்கு தான் மாபெரும் தோல்வி. அப்போ இந்த மாபெரும் தோல்வியை விஜய் தான் பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் கொடுக்க முடியும். 2026 தேர்தலை விஜய் நம்பி தான் இருக்கு. டெல்லியில் விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை அந்த நேரங்களில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் பேச முயற்சித்ததாகவும் பேசியதாகவும் சில தகவல்கள் வருது. இல்லை, அப்படி உண்மையா பொய்யா என்பதை எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்னா, விஜய் பாஜகவுக்கு சமிக்கை கொடுக்கறதை பொறுத்து தான். இப்போ வரை சமிக்கை எதுவும் வரல கொடுக்க. ஆனால் சந்திப்பு நடந்திருக்கு. டெல்லியில் விஜயை பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்திப்பினுடைய தொடர்ச்சியோ நீட்சியோ விஜய் வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை. அதுதான் இப்போ பெரிய மர்மமாக இருக்குது. இப்போ ஜனநாயகன் படம் மீண்டும் இப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ படம் வருமா வராதா? இல்லை, வரும், ஆனால் வராது. ஜான் பாஜக கூட்டணியே வேண்டாங்கிறது. பாஜக கூட்டணி இல்லாமல் திரைப்படம் வெளியே வராது, அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அப்போது ஜானிடம் சொல்வதை கேட்பதா அல்லது தன்னால் ஒரு முடிவெடுப்பதா, இப்படி ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தில் மனைவி மக்கள் குழந்தை ஊட்டி யாருமே கூட இல்லை. அந்த பண்ணை வீட்டில் குடும்பமே இல்லை. அப்போது இது தனிமையில் தான் இருக்கு. தனிமை வாட்டுது. உங்கள் டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த சிபிஐ விசாரணை முடிவில் விஜய்க்கு அடுத்து மீண்டும் சம்மன் அனுப்பப்படுமா, இல்லை இதோட அந்த விசாரணை முடிந்ததா? இந்த விசாரணை முடிவில் விஜயிலிருந்து பெறப்பட்ட பதில்கள் என்ன ஒரு முடிவை ஏற்படுத்தும் வகையாக அமைஞ்சிருக்கு ஐயா? இல்லை, இந்த விசாரணை முடிவுக்கே வராது. விஜய் முடிவுக்கு வருகிற வரை விசாரணை முடிவுக்கு வராது. விஜய் முடிவுக்குன்னா என்ன முடிவுக்கு வரணும்? என்ன முடிவுக்கு வரணும்? அரசியல் ரீதியான முடிவு எடுக்க வேண்டிய தேவை. கட்சியை கலைச்சிட்டு போகணுமா? கட்சியை பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விஜய் உதவி செய்யணும். அது எந்த வகையில்? கூட்டணி சேரணும், அவ்வளோதான். கூட்டணி சேர வேண்டும். கூட்டணி சேர்ந்தால் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக கூட்டணி தோல்வியும். ஆனால் அதுக்கு விஜய் கட்சியை கழிச்சிட்டு போகிறதே மேல. பாஜக கூட்டணியில் வந்து விஜய் இணைகிறார் அப்படின்னா விஜய்க்கு அரசியல் எதிர்காலங்கிறது இங்கே இல்லாமல் கூட போயிடலாம். அப்போ அப்படி பண்ணுறதுக்கு நான் கட்சியவே கழிச்சிட்டு போயிடுறேன்னு போயிடுவாரே. இல்லை, கட்சியை கலைத்தால் இன்னும் சந்தோஷம் பாஜகவுக்கு. சீக்கிரமாக கட்சியை கலைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் விஜய் வாங்குகிற வாக்கு தான் அதிமுக தோல்வியுறும். விஜய் நடுநிலையாக நின்றால் திமுக வாக்கு திமுக விழுகும், அதிமுக வாக்கு அதிமுக விழுகும். இதில் திமுக அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால எப்படியாவது பணம் கொடுத்து அதிகாரத்தை வென்று விடுவார்கள். அதில் அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டிலேயே அதிமுக வர மறுக்குது. அப்போ தோல்வி யாருக்கு? பாஜகவுக்கு தான் தோல்வி. அதிமுகவுக்கு தோல்வி அல்ல, திமுகவுக்கு மாபெரும் வெற்றி, பாஜகவுக்கு தான் மாபெரும் தோல்வி. அப்போ இந்த மாபெரும் தோல்வியை விஜய் தான் பாஜகவுக்கு அகில இந்திய அளவில் கொடுக்க முடியும். பாஜக தோல்வி அடைந்தால், தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்தால், திமுக வெற்றி அடைந்தால் நீங்கள் காங்கிரஸ் மீண்டும் செலுத்து கொண்டு எழும். விஜய் தான் இப்போ பெரிய 2026 தேர்தலை விஜய் நம்பி தான் இருக்கு. விஜய் எந்த சைடு சாயிறாரோ அந்த சைடு, எந்த சைடு ஒரு சைடு தான் சாயணும், சாஞ்சா அந்த சைடு வெற்றி உறுதினு பாஜக நம்புறாங்க. இப்போ டெல்லியில் விஜய் அவர்களிடம் சிபிஐ விசாரணை அந்த நேரங்களில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் பேச முயற்சித்ததாகவும் பேசியதாகவும் சில தகவல்கள் வருது. அது உண்மையா? ஏன்னா அது முதல்ல உண்மையா ஐயா? இல்லை, அப்படி உண்மையா பொய்யா என்பதை எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்னா, விஜய் பாஜகவுக்கு சமிக்கை கொடுக்கறதை பொறுத்து தான். இப்போ வரை சமிக்கை எதுவும் வரல கொடுக்க. ஆனால் சந்திப்பு நடந்திருக்கு. டெல்லியில் விஜயை பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்திப்பினுடைய தொடர்ச்சியோ நீட்சியோ விஜய் வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை. அதுதான் இப்போ பெரிய மர்மமாக இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு தகவல் போயிருக்கு. பாஜக அதனுடைய நடவடிக்கைகளை குறைத்து கொண்டால் விஜய் பாஜகவினுடைய வலையில் விழுந்து விட்டார். விசாரணை வேகப்படுத்தினால் வளையத்துக்குள் வர மறுக்கிறார்.
ஆனால் நடக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாம் தொடர்ந்து ஆதவ் புஷி எல்லாம் விசாரணைக்கு போனாங்க. விஜய் 2வது நாளாக போகிறாரு, அங்கேருந்து மௌனமாக கலைந்து தான் வர்றாரு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் இப்போ வரையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிடுறாங்க. ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளவு அக்க போகிறா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் பாஜக பிடி சிக்கவில்லை அப்படி தானே எடுத்துக்க முடியுது? இல்லை, நீங்கள் எதுவுமே ஒரே வாரத்தில் நடக்கிறது, 2 வாரம் 3 வாரம் யோசிப்பதற்கு நேரம். எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளியாக இருந்தாலும் நீதிமன்றம் வாய்தா கொடுக்குது. உன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கொள், நல்லா யோசித்து சொல். உன்னுடைய கருத்து ஆழமாக இருக்க வேண்டும், அறிவாக இருக்க வேண்டும். இதுதான் விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விஜயை இப்போ கையில் போட்டு கொடுத்துட்டு போன சொல்ல மாட்டாங்க. ஒரு கால அவகாசம், நேரம், சிந்திப்பதற்கு, இப்படி பல விஷயம். இப்போது இந்த படமே விஜயுடைய சொந்த படம். அவங்க அப்பா மனைவி மக்கள்லாம் கண்ணீர் விடுகிறார்கள் 500 கோடி போச்சேன்னு. அந்த தயாரிப்பாளர் 1 கோடி ரூபாய்க்கு மேலே படம் எடுத்த ஒரு நபர் அல்ல, ஒரு மிக சாதாரணமான நபர். இந்த 500 கோடி விஜயினுடைய குடும்பத்துக்கு சொந்தமான படம். மனைவி சங்கீதாவும் மைத்துனர் அப்பாவும் விஜய் அரசியலுக்கு போய் சம்பாதித்த பணங்களெல்லாம் நீங்கள் முடக்கப்படுகிறது என்ற வருத்தம் அவர்களுக்கு மேலோங்கி நிற்குது. இப்போ இந்த படம் 500 கோடியும் விஜய் அவர்கள் போட்டு சொந்த படம். அவங்க அப்பா வருத்தப்படுறாரு, யாரையோ நம்பி எப்படியோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சொந்த படம். ஆனால் 500 கோடி முடக்கப்பட்டு கிடக்கிறது. அது எப்போ மீண்டு வரும்? பணம் கொடுத்து வாங்கின விநியோகங்கள் பூரா திருப்பி வாங்கிட்டு போயிட்டான். யாராவது திருடி ஓடிடியில் போட்டானா உலகம் பூரா போயிடும். யாராவது திருடி வெளிநாட்டு உரிமையை வாங்கியவர்கள் பூரா நாங்கள் வெளியிட போகிறோங்கிறான். அவன் வெளியிட்டான்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்திய மார்க்கெட்டே அவுட் ஆயிரும். ஐரோப்பா நாடுகளில் பெரிய மார்க்கெட் இருக்குது, அதுவும் போயிடும். இப்போ ஜனநாயகன் படம் பற்றி மீண்டும் மீண்டும் இப்போ ஒத்தி வச்சுருக்காங்க. இப்போ படம் வருமா வராதா? இல்லை, வரும், ஆனால் வராது. வரும்னா இப்படி தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் வருமா? ஆமாம் ஆமாம். அதாவது நீங்கள் பல அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகார மைய திமுகவை தாண்டி, அதிமுகவை தாண்டி பாஜக வலையில் மிக கச்சிதமாக விஜய் மாட்டியிருக்கார். இதில் அரசியல் லாப நட்ட கணக்கு இருக்குது. திரைப்பட நடிகராக இருந்தால் இவ்வளோ சிக்கல் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரைப்பட நடிகராகவும் இருக்கிற காரணத்தினால, அரசியல் தலைவராகவும் மாறிய காரணத்தினால அரசியலையும் சந்திக்கணும், சினிமாவையும் சந்திக்கணும். அதுக்கு போதிய அனுபவமும் அறிவும் தேவை இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ அதில் பற்றாக்குறையும் போது இங்கே பிரச்சனை ஆயிடும். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ சிபிஐ விசாரணையிலும் ஒரு முடிவுக்கு வரலை, மீண்டும் சம்மன் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் நீட்சியாக இருக்குது, படமும் தள்ளி போகுது. இது 2ம் தான் பாஜக விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடியாக பார்க்குறோம். இப்போ ஆனால் ஆல்மோஸ்ட் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை அப்படிங்கிறது அன்னைக்கே அந்த என்டிஏ கூட்டணிங்கிறது முடிவாயிரணுங்கிறதுல போது விஜய் அந்த கூட்டணிக்குள் வருவாரா வரமாட்டாராங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜகவை டேரெக்டாக அவங்க கொள்கை எதிரின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு பிறகு வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வாக்கும் அன்று இரவோடு போச்சு. குடிகாரம் பேச்சு சொன்னா போச்சுங்கிற மாதிரி அரசியல்வாதி பேச்சு இரவோடு போச்சு. அடுத்த நாள் காலையில் அது புது கூட்டணி, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. நேற்று சொன்னது நேற்றோடு போச்சு. இப்படி பல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிர்காலம் இருப்பதாக பல அதிகாரிகளே நீங்கள் பல புள்ளி விவரங்களை சொல்லுகிறார்கள், விசாரணை அதிகாரிகளே. அப்போ இந்த விசாரணை அதிகாரிகளுடைய இந்த அதிகாரிகளுடைய அக்கறை விஜய் அரசியலில் பாதுகாக்கப்பட வேண்டும், சினிமாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் விஜய் தீர்க்கமான முடிவு, தெளிவான முடிவை குறுகிய காலத்துக்குள் எடுத்திருக்க வேண்டும். திணறுகிற பொழுது ஆலோசகர் வேண்டாங்கிறாரு. ஜான் பாஜக கூட்டணியே வேண்டாங்கிறார். பாஜக கூட்டணி இல்லாமல் திரைப்படம் வெளியே வராது, அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அப்போது ஜானிடம் சொல்லுவதை கேட்பதா அல்லது தன்னால் ஒரு முடிவெடுப்பதா, இப்படி ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தில் மனைவி மக்கள் குழந்தை ஊட்டி யாருமே கூட இல்லை. அந்த பண்ணை வீட்டில் குடும்பமே இல்லை.
அப்போது இது தனிமையில் தான் இருக்கு. தனிமை தான், தனிமை வாட்டுது. புஷி நிர்மல் போன்றவர்களெல்லாம் இது போன்ற அரசியலை சமாளிக்கக்கூடிய அனுபவம் இல்லாதவர்கள். அப்போ இவரே அத்தனை விஷயங்களையும் அசை போட வேண்டியிருக்கு, முடிவெடுக்க வேண்டியிருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் பாஜகவே வேண்டாங்கிறார். பாஜகவை நோக்கி ஆதவ் பாஜக வேணுங்கிறாரா? இல்லை, அது உங்கள் விருப்பம், தளபதி விருப்பம். ஒருத்தர் வேணாங்கிறாருன்னா இன்னொருத்தர் வேணுங்கிறாரா? இல்லை, அவருக்கு அந்த அதை சொல்வதற்கான உரிமையே கிடையாது. அதுக்கே உரிமை இல்லை. அதுக்கே உரிமை இல்லை. இப்போ ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ 23ஆம் தேதி பிரதமர் வருகையின் பொழுது தாவேகாவின் பதில் என்ன வகை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது எடுத்தால் சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு 23க்குள்ளே விஜய் ஒரு முடிவை அறிவிக்க மாட்டார். ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார். ஒரு 15 நாளோ 20 நாளோ எடுத்துக்கொண்டு தான் விஜய் தன்னுடைய முடிவை அறிவிப்பார். அதுவரை காத்திருக்கணும். அந்த முடிவுங்கிறது அவர் விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் என்டிஏ கூட்டணி இணைகிறேன் பாரா? இல்லை, அது ஏதோ ஒரு முடிவு. என்டிஏ கூட்டணி தானாக இணைவதா இல்லை மிரட்டி ஏதோ ஒன்று. ஒரு 15 நாள் ஆகும். 15 நாள் காத்திருக்க வேண்டும். ஏன்னா 15 நாள் அவருக்கான காலம் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜகவால். நீங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவு பண்ண வேண்டாம். ஒரு 15 நாள் எடுத்துங்க. ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். நல்ல முடிவுனா கூட்டணிக்கு வந்து ஏதோ ஒன்று, அவ்வளோதான். நல்ல முடிவை எடுத்தால் உங்களுக்கு நல்லது, தவறான முடிவை எடுத்தால் பாஜகவுக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லது. ஆமாம், ஒரு கட்சியை முடிச்சு விட்டேங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. அதான் இல்லை, பாஜக பொறுத்தவரை பல மாநிலத்தில் பல கட்சிகளும் முடிச்சிருக்கு. அது அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. விஜயை காப்பாற்றிக் கொள்வதற்கு குறைந்தபட்ச அறிவை பயன்படுத்த வேண்டும். அதுதான் பாஜகவுக்கு உள்ள ஒரு தேவை. இப்போ 15 நாள் கெடு கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த கெடுக்குள்ளே கூட்டணிக்கு மட்டும் இதுவா இல்லை அந்த படத்துக்கு சேர்த்து தானா? இல்லை, இப்போ ஒன்று ஓகேனா எல்லாம் ஓகே தான். ஒரு ஆள் பெயில் வந்துட்டானா எல்லாம் வெளியே வந்துடுவான். இப்போ கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லிட்டா போதும், எல்லாமே சரியாயிரும். ஒரே நாளில் விசாரணை இப்படி மாறும். எல்லாம் மாறும். பல மாநிலங்கள் அப்படி தானே மாறி இருக்கு. பல மாநிலங்களில் நீங்கள் இப்படி தான் மாறி இருக்கு. அதே போல தான் தமிழ்நாடு அதுக்கு விதி விலக்கல்ல. பாஜக நினைத்தால் எந்த அரசியல் மாற்றங்களையும் செய்ய முடியும். அது குஜராத்தில் நிரூபிச்சிருக்கு, மகாராஷ்டிராவில், டெல்லியில், ஹரியானாவில், பீகாரில், ஒரிசாவில். தமிழ்நாடு விதி விலக்கல்ல. விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் விஜயிடம் தான் இருக்குது. அது அமித்ஷாட்டையோ மோடிகிட்டையோ இல்லை. ஆனால் விஜய் என்ன முடிவு எடுக்கணுங்கிற அதிகாரம் அமித்ஷா கிட்டையும் மோடிக்கிட்டே இருக்கு. இல்லை, அது விஜய்கிட்ட தான் இருக்குது. அப்படியா? எல்லாமே விஜய்கிட்ட தான் இருக்குது. அவர் எடுக்கிற முடிவுக்கு பிறகுதான் அவர்கள் முடிவு. நீங்க என்ன வேணா எடுங்க முடிவு, ஆனா அது நாங்க சரியா தப்பா நாங்க ரிவ்யூ பண்ணிக்கிறேங்கிறாங்களா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்லப்பா. விஜய் கூட்டணிக்கு வர மாட்டேன்னு சொன்னா விஜய் விட மாட்டேன். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். விஜய் கூட்டணிக்கு வர்றேன்னா சட்டம் கடமையை செய்யும். அப்பவும் செய்யும். அப்பவும் எப்படி செய்யும்? சட்டம் 2 பக்கம் செய்யும். ஒருவரை மன்னித்து விட, ஒருவர் சிறையில் அடைக்கும். அது சட்டத்துக்கான வலு அதிகாரம் அப்படித்தான் இருக்கு. இப்போ என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைந்தால் பிரதமர் மோடி வருகையின் பொழுது விஜயோட சமிஞ்சை அதுக்கு முன்பாக ஏதாவது இருந்தால் தெரியும். பட் தற்போது வரைக்கும் அப்படி எதுவும் தெரியல. ஒரு பக்கம் திரைப்படம் தள்ளி தள்ளி போகிறது, இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கடி தரப்படுவது தெரிய வருது. எது எப்படினாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும், ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்பையா, விஜயின் முடிவை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் அமைய போதுங்கிறத வருகிற நாட்களில் தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.